இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 159 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இதையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட வந்த இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்காவோட பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 189 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்திய அணி லீடிங் 30 ரன் எடுத்ததுனால சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவோட விக்கெட்டும் அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கேப்டன் பவுமா மட்டும் பொறுப்பாக விளையாண்டு அரை சதம் அடிப்பார். இவரை தவிர்த்த மற்ற வீரர்கள் சொற்ப ரன்னுகள் ஆட்டம் இழந்தனால சவுத் ஆஃப்ரிக்கா அணி ரெண்டாவது இன்னிங்ஸில் 153 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க. இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டையும் முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டையும் எடுப்பாங்க. இதையடுத்து 124 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் இந்திய அணி களம் இறங்கியது. ஆனால் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்காவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 93 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 30 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெறுவாங்க. 15 வருடத்துக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி இந்தியா மண்ணில் கேப்டன் பவுமா தலைமையில் முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்தாங்க. இந்திய அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரையில் வாஷிங்டன் சுந்தர் 31 ரன்னும் அக்சர் பட்டேல் 26 ரன்னும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்க அணியின் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் சைமன் ஹார்மன் 4 விக்கெட்டையும் கேசன் மகாராஜ் 2 விக்கெட்டையும் எடுத்தனர். இந்த வெற்றி மூலம் தென்னாப்பிரிக்க அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறி உள்ளது. இந்திய அணி 4வது இடத்தில் உள்ளது. ஓகே கைஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.